வணக்கம். நீர்க்கட்டிகள் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? பயப்படாதீங்க. நீர்க்கட்டிகள்னா என்ன, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நீர்க்கட்டிகள் அதாவது சினமுட்டை பையில சின்ன 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 கட்டிகள் இருக்கிறது தான் நீர்க்கட்டிகள் அப்படிங்குவாங்க. எதனால வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் ஹார்மோன் ஜாஸ்தி இருந்தாலோ இல்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியா இல்லை அப்படின்னாலும் ரொம்ப அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றோம், எக்ஸசைஸே பண்றது கிடையாது, நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நீர்க்கட்டிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீர்க்கட்டிகள் எப்படி நம்ம உடம்புல வெளிப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கும். ஒண்ணு வராமே இருக்கலாம், அடுத்தது வந்ததுன்னா நிறைய உதிரப்போக்கு இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 8 தடவை கூட மாதவிடாய் வராம இருக்கும். இந்த மாதிரியான வெளிப்பாடுகள் பீரியட்ஸ்ல இருக்கும். முகத்துல நிறைய பிம்பிள் வரும், ஹேர் க்ரோத் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா என்ன ஒர்க் அவுட் பண்ணாலுமே வெயிட் ரொம்ப கம்மியா தான் குறையும், இல்ல திடீர்னுட்டு வெயிட் கெயின் இருக்கும். குழந்தை உருவாகிறதுல ஒரு சிலருக்கு கொஞ்சம் தள்ளி போகும், நாட் எவரிபடி. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, உங்களுக்கே தெரியல எதனாலடா நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அப்படின்ற மாதிரியான வெளிப்பாடுகள் நீர்க்கட்டிகள்னால வரும். நீர்க்கட்டிகள் வந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், ஈட் ரைட், நம்மளுடைய எக்ஸசைசஸ், மூவ் ரைட், நம்மளுடைய தூக்கம், ஸ்லீப் ரைட். இந்த 3 விஷயங்கள்ல நம்ம சரியா பண்ணோம் அப்படின்னாலே நீர்க்கட்டிகள் நம்மள்ட்ட இருந்து ரொம்ப தூரம் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய மைதா பொருட்கள், வெள்ளை சர்க்கரை, இனிப்பு வகைகளை தவிர்த்துக்கலாம். பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், அந்த மாதிரி நிறைய ஃபைபர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அப்படி சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னாலே நீர்க்கட்டிகள் நம்மளை விட்டு தள்ளி போயிடும். என்னால ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்றது உங்களுடைய எக்ஸ்கியூஸா இருந்ததுன்னா கத்துக்கிட்டு வீட்லயே பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கான எக்ஸசைஸ் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட பண்ணுங்க. கண்டினியூஸா 1 மணி நேரம் பண்ணணும்னு தான் அவசியம் கிடையாது. வாக்கிங் போங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வெளியில தான் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வீட்டுல நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே பண்ணக்கூடிய விஷயம். அடுத்ததா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால உங்களுக்கு நீர்க்கட்டிகள் வந்திருக்கு அப்படின்னா உங்க மகப்பேறு மருத்துவர் கொடுக்குற மருந்துகளை கரெக்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த பிரச்சனையில இருந்து நீங்க சீக்கிரமா விடுபடலாம். நான் டாக்டர் ஷர்மிளா, திஷா உமன் வெல்னஸ்.